சில்வர், AI டேட்டா சென்டர்ஸ், சோலார் பேனல்ஸ், EV மாதிரியான ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ் சில்வரோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்க போகுது அண்ட் சில்வரோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நல்லா க்ரோ ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. கரெக்டு தான். நீ சொல்கிறத கேட்டு நானும் சில்வர் ETF இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். போய் பார்த்தாக்கா 18 சில்வர் ETF இருக்குது. இதில் நான் எந்த சில்வர் ETF இன்வெஸ்ட் பண்ணுறது? சார்ஜஸை மட்டும் பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்கணுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல சில்வர் ETF செலக்ட் பண்ணுறதுக்கான சார்ஜஸை மட்டும் பார்த்தா பத்தாது. சார்ஜஸ் தவிர வேற என்ன கிரைட்டீரியாலாம் பார்க்கணும் செலெக்ஷனுக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ எம் பிரதிபா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஃபினான்ஸ் கப்பிள். வாங்க டீட்டெயில்டான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிசிக்கல் சில்வரை வாங்கலான்னு பார்த்தா மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் கூறியை பிச்சுட்டு போகுது. இன்னொரு சைடு டிஜிட்டல் சில்வரை வாங்கலான்னு பார்த்தாக்கா வாங்கும் போது ரேட்டு, வாங்கின உடனே விற்றா கூட இன்னொரு ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்குறாங்க. டிஜிட்டல் சில்வர் அண்ட் ஃபிசிக்கல் சில்வர் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், லிங்க்கையும் ஷேர் பண்ணுறோம். பட் சில்வர் ETFனா முதல்ல என்ன? ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதாவது நீங்கள் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனி ஷேர்ஸை வாங்கி விற்கிறீங்க இல்லைங்களா, அதே மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் ஒரு சில்வர் ETF வாங்கினீங்கன்னா அதோட யூனிட்ஸ் எல்லாமே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்துடும். சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணத்தை அதோட ஃபண்ட் மேனேஜர் வந்து 99.9% சில்வரை வாங்கி வச்சிருவாரு அண்ட் அதை வந்து சேஃபாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதில் சில்வர் ETFல இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ETFs எல்லாமே செபி ரெகுலேட்டட் ப்ராடக்ட். அன்லைக் டிஜிட்டல் சில்வர், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சில்வர் ETF வாங்கும் போது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸோ GSTயோ கிடையாது. ஆனால் இதே நம்ம ஃபிசிக்கல் சில்வராக வாங்கினோன்னா மேக்கிங் சார்ஜஸ், GSTலாம் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது அப்போ சில்வர் ETF ஒரு நல்ல ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் மாதம் ஒரு 10,000 ரூபாய் SIP பண்ணுறேன்னு வச்சுக்கோ, சில்வர் ETFக்கு அதில் நான் எவ்வளோ அலோகேட் பண்ணணும்? இதுக்கு ஒரு சிங்கிள் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எதுவும் சொல்லிட முடியாது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்க்கு ஒரு 5 to 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. சில்வருக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ நல்லா இருக்கு, லாங் டேர்மில் நல்ல சில்வர் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் சொல்கிறோம். அப்போ ஏன் இவ்வளோ கம்மியாக அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதுக்கான மெயின் ரீசன், இது வந்து ஒரு கமாடிட்டி அப்படின்னாலே அதோட ப்ரைஸஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ மந்த்லி ஒரு 10,000 SIP மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 500லேருந்து ஒரு 1000க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அதுக்கும் மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியர் ஆப்ஷனாக தான் இருக்கும். சரி, அப்போ சில்வர் ETFல ஒரு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ சில்வர் ETF லிஸ்ட்டில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 சில்வர் ETF இருக்குது. அதில் நான் எந்த சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க 18 ETFோட லிஸ்ட்டை இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த 18 ETFக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்டரை அப்ளை பண்ணி பார்ப்போம். AUM, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். இது ஒன்றும் கிடையாது, இந்த ஃபண்டோட சைஸை மெஷர் பண்ணுற ஒரு க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியா எப்பவுமே அட்லீஸ்ட் 500 crores மேலேயாவது இருக்கணும். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 500 crores மேலே அந்த ஃபண்ட் சைஸ் இருந்தால் தான் அதோட டெய்லி ட்ரேடிங் வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கிறதா அர்த்தம். இதனால ரொம்ப ஈஸியாக ஒரு ETFை வாங்கவும் முடியும், வாங்குற ETFை ஈஸியாக விற்கவும் முடியும். இப்போ AUM ஃபில்டரை அப்ளை பண்ணால் 18 சில்வர் ETFஸ்லேருந்து 14 குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம 14 ஃபண்டோட லிஸ்ட்டை வச்சிருக்கோம். இதில் நம்ம பெஸ்ட் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறது? அதுக்கு நம்ம 2 முக்கியமான பேராமீட்டர்ஸை பார்க்க வேண்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ட்ராக்கிங் எரர், இன்னொன்று எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ட்ராக்கிங் எரரை AMFI இந்தியா வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த 2 லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஒரு சில்வர் ETFோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ரேட் எப்படி மூவ் ஆகுதோ அதே ரேட்டில் சில்வர் ETFவும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். இதை இன்னும் கிளியராக புரிஞ்சுக்க, எக்ஸாம்பிளுக்கு சில்வரோட ப்ரைஸ் 20% ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு சில்வர் ETF 19.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்னொரு சில்வர் ETF 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ சில்வர் விலையை அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணது ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சில்வர் ETF. அதாவது சில்வரோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ்க்கும் சில்வர் ETF ரிட்டர்ன்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ட்ராக்கிங் எரர் அப்படிங்கிறது. இந்த ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருந்தால் தான் இந்த சில்வர் ETF
ஆக்சுவல் சில்வர் ரேட்டை ரொம்ப க்ளோஸாக ட்ராக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சில்வர் ETF செலெக்ஷனில் ட்ராக்கிங் ரொம்ப முக்கியன்றதை பார்த்தோம். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எவ்ரி இயர் அந்த ETF-ஐ மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் ஹவுஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் 0.5% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு உங்கள்கிட்ட வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 500 ரூபாய் வந்து அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு ஒரு ஃபீயாக கொடுக்குறீங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்து ஒரு ETF-ஐ நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ETF-க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், பட் அதோட ட்ராக்கிங் எரர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இதனால நம்ம அனாலிசிஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை விட ட்ராக்கிங் எரருக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்மள்ட்ட இருக்க அந்த 14 சில்வர் ETF-ஓட ட்ராக்கிங் எரரை டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணலாம். பொதுவாக சில்வர் ETFன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சில்வர் பீஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சில்வர் ETFஸ்லேயே பிக்கஸ்ட் ETF சில்வர் பீஸ் தான். அப்படி இருக்கும்போது அதுதானே பெஸ்ட் சில்வர் ETF-ஆகவும் இருக்க முடியும். அதுதான் பல இன்வெஸ்டர்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ETF-க்கு AUM அதிகமா இருக்கு அப்படின்றனால அதுதான் பெஸ்ட் ETF அப்படின்னு சொல்லிட முடியாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் 1% மேலே இருக்க ETF-ஐ நம்ம கொஞ்சம் காஷனோட தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இந்த ETFs சில்வரோட ஆக்சுவல் ப்ரைஸை க்ளோஸாக ட்ராக் பண்ணல அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. நம்மளோட லிஸ்ட்ல எடில்வைஸ், ஜெரோதா, டாடா, மோதிலால் ஓஸ்வால் மாதிரியான சில்வர் ETFஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் AUM பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் அதோட ட்ராக்கிங் எரர் மற்ற ETFஸை விட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு. இது வரைக்கும் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சில்வர் ETF-ஓட அனாலிசிஸ் சிம்பிள் அண்ட் கிளியராக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர் அரௌண்ட் 0.75 to 1% இருக்கக்கூடிய சில்வர் ETFs. இதில் இந்த கேட்டகரியில் எல்லாரோட ஃபேவரட்டான நிப்பான் இந்தியா சில்வர் பீஸ் இருக்கு. அதை தவிர மிரே, UTI, HDFC, SBI, ஆக்சஸ் மாதிரியான ETFஸும் இதுக்குள்ள தான் வருது. இந்த ETFஸ்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அது சில்வரோட ஆக்சுவல் ப்ரைஸை நல்லாவே ட்ராக் பண்ணி தான் இருக்கு. பட் டாப் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ராக்கிங் எரர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ட்ராக்கிங் டிஃப்ரென்சஸ் கூட உங்களோட ஃபைனல் ரிட்டர்ன்ஸை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சில்வர் பீஸே ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்கா? அப்போ டாப் கேட்டகரி என்ன? ட்ராக்கிங் எரர் 0.75% கீழே இருக்கிற ETF ஃபண்ட்ஸ் எல்லாம் டாப் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டகரியில் எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ICICI Prudential, DSP, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் அண்ட் கொட்டாக் மாதிரியான ETFஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த எல்லா சில்வர் ETF ஃபண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.3% to 0.35% தான் இருக்கு. சில்வர் பீஸோட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்ஃபேக்ட் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஸோ இந்த டாப் சில்வர் ETFஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ETFs சில்வரோட ரேட்டை ரொம்ப க்ளோஸ் அண்ட் அக்யூரேட்டா ஃபாலோ பண்றது தான். சரி, கேட்டகரி டாப்னு சொல்லி 4 சில்வர் ETF கொடுக்குறேன். எனக்கு ஒரு சில்வர் ETF தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எது பெஸ்ட் சில்வர் ETF? ஓகே, நம்ம அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தா டாப் சில்வர் ETF அப்படின்னு கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறது ICICI Prudential சில்வர் ETF. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ட்ராக்கிங் எரர், லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் AUM ஆஃப்டர் சில்வர் பீஸ். நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ETF பெருசாக இருக்கிறதுனால அது பெஸ்ட் ETF இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அது பெஸ்ட் ETF இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஒரு நல்ல ETF செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இல்லை 3 பேராமீட்டர்ஸை செக் பண்ணணும். ஒன்று ட்ராக்கிங் எரர், ரெண்டாவது ஃபண்டோட சைஸ் அண்ட் மூணாவது அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அப்படி நம்ம அந்த 3 விஷயத்தையும் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் கிடைக்கும். ஸோ சில்வர் ETF-ல எந்த ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேங்க் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி மக்களே.